நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான காராம்பசு மாடுங்க. நல்ல ஷோ குவாலிட்டி அமைப்பு கொண்ட காராம்பசு மாடுங்க. இந்த காராம்பசு மாட்டிற்கு ஒரு வெள்ளை முடியோ அல்லது மறையோ வெள்ளை புலியோ ஒரு எல்லளவும் கூட கிடையாதுங்க. நல்லா சுத்தமாக தெளிவாக ஜெட் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய காராம்பசு மாடுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 9 மாதம் சினைங்க. பெரியவர்கள் பராமரிப்பில் இருந்த மாடு. நல்ல குணம்ங்க. யார் வேண்டுமானாலும் பிடிக்கலாமுங்க. கன்று ஈன்ற நாள் அதாவது கறவைக்கு பார்த்திங்கன்னா கால் அணைக்க தேவையில்லை. பெரியவர்கள் பெண்கள் என யார் வேண்டுமானாலும் ஈஸியாக ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறக்கிறதுக்கு நம்ம கேரண்டிடுங்க. கறவை திறன் பார்த்திங்கன்னா கன்றுக்கு போக நேரம் 2லேருந்து 2.5 லிட்டர், ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாமுங்க. நல்ல குணம். மாடு பார்த்திங்கன்னா நல்ல லட்சுமி கடாட்சமான முகம் கொண்டது. நல்ல குட்டம் மூஞ்சிலிங்க. காங்கேயமான மாட்டிற்கு எந்த அங்கலட்சணம் இருக்க வேண்டுமோ அனைத்தும் தெள்ளந்தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்க. நம்மிடம் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த மதிப்பு கூட்டல் முறை என்று சொல்லக்கூடிய அந்த அழகு சேர்த்தல் வேலையை நம்ம பார்க்குறது கிடையாதுங்க. அதாவது கொம்புகளுக்கு வர்ணம் பூசுவதோ அல்லது விளக்கணை போடுவதோ, விளக்கணை குளிர்ச்சி தானுங்க. பட் அது நம்ம வெயில் காலத்தில் போட வேண்டுமுங்க. சும்மா இந்த ஷைனிங் கொம்புகளுக்கு ஷைனிங் அப்பீரியன்ஸ்க்கோசரமோ அந்த வெளி தோற்றத்திற்காக அந்த அழகிற்காக நம்ம எந்தவித எக்ஸ்ட்ரா வேலைப்பாடுகளும் செய்கிறது இல்லைங்க. மாடுகளை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாக இயற்கையாகவே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலும் சரி, நேரில் பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்குங்க. மூக்கணாங்கயிறே பார்த்திங்கன்னா வலுவான கயிறு இல்லை என்றால் நம்ம புது கயிறு போடுவோமுங்க.